I'm architect Sri Premjit. I'm a principal architect of Design Pro Architects and Planners located in Besant Nagar. Hi, I'm Dr. Rajesh. வேலைச்சேரியில் ஒரு 15 இயர்ஸாக இருக்கேன். கமர்ஷியல் ஸ்பேஸ் கிளினிக்கும் ஒரு டூப்ளெக்ஸ் வீடு வேணும்னு கேட்டேன். சாரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய ரெக்குயர்மெண்ட்ஸாக இருந்தது. அவங்களோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 200 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு. ஸோ பிளாட்டோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 60 ஃபீட் பை 38 ஃபீட். மெயினாக வந்து வாஸ்து பிளேஸ் அ மேஜர் ரோல். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர், என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போக போகிறோம், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரா, லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரா என்ன போகிறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாஸ்துபடி பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்திங்கனாக்கா வீடோட என்ட்ரன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வேணும், ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு நார்த் ஃபேஸிங்கில் வேணும் அப்படிங்கிறது மாதிரி ஒன் ஆஃப் த மெயின் ரிக்குவயர்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலான்னு பார்க்கும்போது நமக்கு அந்த ரோடு வந்து ஒரு மெயின் ஃபேக்டராக இருந்தது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். மெயினாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு கிளினிக் கொடுக்கும்போது ஒரு ரெகுலர் டாக் லெக் ஸ்டெப்ஸ்ன்னு கொடுக்கும்போது யாருனாலுமே ஒரு போரிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு வைடு ஸ்டெப்பாக கொடுக்கும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ஸோ வெல் லிட்டாக இருக்கணும் அந்த இடம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம். ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது ஒரு மெசனைனில் ஒரு வெயிட்டிங் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வந்துச்சு. ஒரு 15th ஸ்டெப் வரும்போது மெசனைன் வெயிட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஆம்பிள் ஸ்பேஸ், வெயிட்டிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் வந்து ரஃப்லி அபவுட் 35 to 40 பீப்புள் அகாமடேட் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ டாக்டரோட ரூம் வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில், டாய்லெட்ஸ் வந்துட்டு வெஸ்டர்ன் சைடில் வர்றது மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஈஸ்டர்ன் லைட்டிங் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த கிளினிக்குள்ளே வர்றது மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து கன்சல்டேஷன் ரூம்ஸு ப்ளஸ் அவங்களோட வெயிட்டிங் ஏரியா அண்ட் ஒரு சின்ன ஒரு ஐசியூ செட்டப் இதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசிக்லி ஃபார் த கிளினிக். சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட்ன்றதுனால சில்ட்ரன்ஸ்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வேணும்னு கேட்டிருந்தேன். அது நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ ஓவரால் தீம் வந்து ஒரு பேஸ்டல் கலர் தீம் மாதிரியே பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தோம். அண்ட் கொஞ்சம் கார்ட்டூன்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி ஆட் ஆன் பண்ணியிருக்கணும். செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து ரெசிடென்ஷியல். அவங்களுக்கு வந்து டூப்ளேட் டைப்பில் ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் மாதிரி வேணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னாக்கா ஹால், டைனிங், கிச்சன் அண்ட் 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஹால், டைனிங், கிச்சன் வந்துட்டு ஓப்பன் அப் ஆன மாதிரி இருக்கணும், வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது சாரோட ஒரு ஒன் ஆஃப் த ரெக்குயர்மெண்ட்டாக இருந்துச்சு. வந்து ஹாலும் டைனிங் வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்துச்சுனாலும் கொஞ்சம் ப்ரைவசி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அதனால என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னாக்கா சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு டார்க் கலர் தீம் பிளான் பண்ணியிருக்கிறோம். வால்ஸ் வந்து டார்க்கர் டைல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் லேமினேட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் டார்க்கர் தீம்லேயே பிளான் பண்ணிக்கிட்டு அண்ட் கவுண்டர் டாப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். எனக்கு வந்து ஐலாண்ட் கிச்சன் வந்து இருக்கணும்னு ரொம்ப வருஷமாக எனக்கு ரொம்ப ஆசை. ரொம்ப நீட்டாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்களே பார்ப்பீங்க. பிடிச்ச ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கிச்சன் தான் என்னை பொறுத்த வரைக்கும்.
பால்கனி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ தட் அதுலேயும் ஈஸ்டர்ன் லைட் நல்லாவே வரும் நமக்கு. ஸோ ஆஃப்டர் 12 o'clock வந்துட்டு இங்கே எதுவுமே வெயிலே வராது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஆஃப்டர் 12 o'clock ஈவினிங் வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஷேடியாக தான் இருக்கும் அந்த பால்கனி. ஈவினிங் ஒரு 6:30 6:45 வரைக்குமே நமக்கு வந்துட்டு லைட்டிங்கே தேவைப்படாது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல வெல் லிட்டாகவே நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ரூம் வந்து கொஞ்சம் ப்ராடாக தெரியணுங்கிறதுக்காக எல்லாமே ஃபர்னிச்சர், சோஃபா அண்ட் டிவி யூனிட் இது எல்லாமே லைட் கலர்ஸாக பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஃபோல்டட் பிளேட் டைப் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து கலர்ஸ் வந்து டபுள் கலராக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு ரூம்ஸுமே ஒவ்வொரு தீமில் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொஞ்சம் உடன் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி, டாட்டரோட ரூம் வந்து கொஞ்சம் பிங்க் ஷேடில் இருக்கிற மாதிரி, சன்னோட ரூம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ப்ளூ தீமில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். தேர்ட் ஃப்ளோரில் நமக்கு வந்து ஒரு ஹால் இருக்குது. ஸோ ஹாலில் வந்துட்டு வேறு எதுவும் டிவி அந்த மாதிரி ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் வேணாம் அப்படிங்கிறது அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் பிளெயினாகவே ஒரு ஹாலாக பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்விங் மட்டும் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். டெரஸ் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே சோலார் பேனல்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதில் எல்லாமே ஸ்டீல் காலம்ஸ் கொடுத்து வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸ்டீல் காலம்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 9 feet ஹைட்டில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்போவே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக ஷேடியாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை மெயினாக வந்து கிளாத்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த டெரஸ் ஃப்ளோரில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பெர்கோலாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த சின்ன ஹோல்ஸ் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஹோல்ஸ் தான் நமக்கு வந்து கீழே வந்து சன்லைட் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸ்விம்மிங் பூல் வந்து 4th ஃப்ளோரில் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து டைரெக்டாக நம்ம சீலிங்கில் பிளான் பண்ணலை. அதுக்கு கீழே வந்து ஒரு 2.5 feet கேப் கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸ்விம்மிங் பூல் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம். அது வந்து ஜிம்மோட ஃப்ளோர் லெவல்ல இருந்து கீழே ஃப்ளோ ஆகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் இங்கே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைவசி இருக்கணுங்கிறதுக்காக ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 feet ஹைட்டுக்கு வால் அண்ட் சதர்ன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து இங்கே டேரெக்டாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சைடில் பர்பஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ஹைட்டை நம்ம வந்து ரைஸ் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் 5 feet 5.5 feet அந்த மாதிரி ஹைட்டை ரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே நம்ம ஜிம்மும் ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 feet மேலே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஜிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சவுத் வெஸ்ட் கார்னரில் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜிம்முக்கு மேலே தான் நமக்கு வந்து வாட்டர் டேங்க் இருக்குது. ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock 2 o'clock மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெக் ஏரியா வந்து ஃபுல்லாக ஷேடி ஆயிடுது. ஸோ ஓவரால் வந்து கிளினிக் அண்ட் வீடு வந்து பெர்ஃபெக்ட் டிசைன், பெர்ஃபெக்ட் எக்ஸிக்யூஷன் பை மிஸ்டர் பிரேம்ஜித் சார். Full credit goes to Design Pro Architects and Planners.